நாலு காரியங்கள்னால குடும்பத்துல இந்த 4 காரியங்கள் கரெக்டா ஒரு காரியம் சரியில்லை, ஒரு காரியம் அப்படியே வழிவசம்ல ஒரு பாயிண்ட் சரியில்லைனா கூட குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அழுக்காடுன்னா அழுக்குன்னா தெரியும், அழுக்குன்னு தெரியுமா? அழுக்கு நல்லவர் அந்த சரி எப்படி வரும், மனதில் எப்படி அழுக்கு வரும் அப்படிங்கிறதா நல்ல பெரியோர்கள் மகன்கள் இந்தியாவுக்கு கர்மத்துக்காக பாடுபட்டாவது அப்புறம் சுவாமிகள் இந்த மகன்கள் தான் நிறைய வந்திருக்காங்க, அதிகாரிகள் வந்திருக்காங்க. இவங்களையெல்லாம் தரக்குறவா யாராவது பேசினா சமூகத்திற்காக தொண்டு செய்து தியாகம் செய்யக்கூடிய மக்களை யாராவது தரக்குறவா பேசினால் அவர் மனசுல அழுக்கு மனசு கெட்டு போகணும்னா ரொம்ப ஈஸியா செய்யலாம். ஏன்னா பெரியோர்கள் அவரறிந்த பெரிய மூட்டா தியாகியை பற்றியதான் அவனை பற்றி நமக்கு தெரியாது. அவர் வாழ்க்கையை போட்டு பார்த்ததும் கிடையாது. இருந்தாலும் நாம இருந்து அவரை காந்தியையும் குற்றம் சொல்லி புத்தர் இயேசு காந்தியை கூட குற்றம் சொல்லி கேட்டதும் கனவா காய்ச்ச மரம்தான் கல்லடி மறுமனை கண்கூடாயம் பார்த்து கொண்டு புத்தர் இயேசு காந்தியை கூட குற்றம் சொல்லி கேட்டதும் சொன்னார். இந்த பெரியோர்கள புத்தகங்கள் எங்க நமக்குள்ள வந்தாலே நம்ம மனசுல எல்லாரும் அதுக்கு ஏரியாச்சு தெரிஞ்சுக்கணும். அதனால அவ்வாறுனா பேராசை பற்றி சொல்றாங்க. அவ்வாறுனா வெள்ளுவறிந்த ஆசையை பற்றி அவ்வாறுனா ஆசையை அர்த்தம் உண்டும். ஆனா திருவள்ளுவறிந்த அவ்வாறு என்பதற்கு சரியான விளக்கம் கொடுக்கிறது பேராசை. என்னாக ஆசை தேவை, அளவுக்கு மேல் எதை நாம் விரும்பினாலும் வந்தது ஏகாதக்குள்ள வந்தாலும் நம்ம மனசு அதுக்கு சேர்த்தியாச்சு அர்த்தம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நாமெல்லாம் குடும்பத்தில் வாழக்கூடிய மக்கள் ஆசை தேவையா இருக்கும். ஆசையில்லாத ஒரு ஆசை நடக்காது. அந்த ஆசையை விட்டு பேராசைக்கு உதாரணம் வள்ளுவருடைய தத்துவம். நம்ம வாழ்க்கையில நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் நமக்கு அளவுக்கு போடும், அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. சமூகத்தில் 500 குழந்தைகள் கேட்கும் போது யாருப்பா சமூகத்தில் தீர்வு சொன்னோம் கேட்டவன் ஆசிரியரை பற்றி பார்க்கிற சமயத்துல ஒரு 12 வயசுக்கு அந்த பையன், ஒரே ஒரு பையன் 500 குழந்தைகள் உட்கார்ந்து 12 அனுபவத்தில் இருக்காங்க. இந்த பையன் அழகவே இல்லாத நம்ம விரும்பக்கூடாதாமா, அவன் தான் திருடணுமா, விரும்பினா திருடணும். அப்பா எனக்கு ஒரு புது வார்த்தையை எனக்கு போச்சு எழுதுகிறாங்க அப்படின்னா உன் பேர் நம்ம ஆனந்தா, நீ விவேகானந்தா அறிஞர கையில் அப்படின்னா எல்லாரும் கையை அடிச்சுட்டா குறைஞ்ச. ஏன்னா தனக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் அறிவிச்சுட்டோம். நமக்கு தேவையில்லாத காரியங்களை நம்ம விரும்பப்பட. இப்போ சென்ற கோயில படிச்சு போட்டு மத்தியமாநில கனவாகும். அதாவது தனக்கு அறிவிக்கக்கூடாத விஷயங்களை நம்ம விரும்புகிற யாரும் இருந்தாங்க. அதான் கேட்கலாம். அதான் இன்னொரு அவ்வா அவ்வா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதுக்காக அவ்வா நிறைய கோபங்கள் அர்த்தம். கோபக்கார மக்களே இருக்காது. நான் எனக்கு தான் ஒரு பேரை கண்டிருக்க கோபம் காட்டணும். நான் கோபம் இருக்கிறதுக்கு அர்த்தம் மிகுதியை சொல்ல அதுக்காக அதாவது மிகுதினா அது கோபம் சொல்ற பாருங்க. மிகுதி அப்படின்னா தன் கோபத்தினால இன்னும் உயிருக்கு மற்றும் உயிருக்கு நேர்த்தி கொடுக்கக்கூடிய வார்த்தை கண்ணு சொல்லும் சொல்லும். அப்போ வெகுளித்தனமா நமக்கு வந்தா அதுவும் நம்ம மனசுக்கு அழுத்து உண்டாக்கும். நம்ம அழுதிக்கே அந்த வெகுளினால்தான் நிறைய மக்களுக்கு பிரச்சனையாகிறது, அச்சாக்காகிறது நல்லா தெரிஞ்ச காரணம் வெகுளியினால வரக்கூடிய காரணம். இப்ப நீங்க சொல்லுவாங்க திடீர் கோபம் பண்ணாம பார்த்தா அந்த காலத்துல நீங்க இருந்தா
ஏன்னா திருமண இன்னும் தனியொரு பொருளை வச்சிருக்கிறேன். தன்னைத்தான் காத்து திறம் காக்க காவாக்கால் தண்ணியை மாதிரி எவ்வளவு கரெக்டா வச்சிருப்பாருங்க. நீ உன் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கணும், உனக்கு அட்டாக் வராமல் இருக்கணும், உனக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கணும், உனக்கு நோய்கள் இல்லாமல் இருக்கணும். முதல்ல நீ காப்பாற்ற வேண்டியது வெகுளியை மாற்றுறாங்க. கோபம் வந்தால் உனக்கு ஆபத்து வந்தாங்க மனசு அழுத்தி எரியாச்சு. கோபம் வெகுளி, நம்ம கோபமே எடுக்கக்கூடாது. கோபம் வந்து வெகுளி. வெகுளித்தன்மை நமக்கு வந்தால் அவன் உடம்பெல்லாம் வேலைக்கு வெகுளி வந்து அவனுடைய உடம்பு இருக்கும் வேலைக்கு அதே ஹீட்டாவும் போது அவன் நம்ம சமயத்துல என்ன செய்வது அவனுக்கு தெரியாது. உடம்பும் தயங்க மாட்டான். அப்ப வெகுளித்தன்மை வந்தால் உங்க மனசுல எனக்கூடும் அழுக்கு கொடுக்கணும். இன்னாசைதான் தேவையில்லாத காரணத்தை நாம பேசிட்டு ஒரு அளவு தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி அந்த ரொம்ப ஆளாக சொல்லி ஒரு சமயம் வந்து பேசுறது ஆடி மூச்சின்னு பேசுறது. இந்த வெற்றி நியாயம் பேசுறது உறிஞ்சு பார்த்தா வெங்காயத்தை ஒன்றும் இருக்காது. கருவத்தை சொல்றேன். வெங்காயத்தை உறிஞ்சு பார்த்தா என்ன இருக்கும்? ஒன்று இருக்கு. ஏன்னா உழைச்சி ஒரு வாழ்க்கையை ஒரு உருப்படி சேராது. இந்த இன்னாசத்தால் பயணம் சொல் பாராட்டுவார்கள் மக்கள் தலைவர் வள்ளுவர். இந்த அனாவசியம் ஒரு கருத்து இந்த வார்த்தையால யாருக்குமே உண்டாத வெற்றியால பேச பாருங்க. இந்த வார்த்தையினால இவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு நல்ல காரியம் செய்திருக்கணும். அந்த வெற்றி நியாயம் பேச பாருங்க. மக்கள் எல்லாம் சகஜமான கருத்து அவன் எடுக்கக்கூடாது, அவரை பழகவே கூடாது. இந்த அடிக்கால அமாவாசைகள் என்ன சொல்லுங்கிற 4 கேரக்டர் இருக்கும். நாம பழக எப்படி இருக்கும்? நம்ம மனசும் அதையே போனோம். மனசுக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். பெரிய வாசனை விளைஞ்ச மாதிரி அப்படி நீட்டி போயிட்டே இருப்பான். அதனால நம்ம மனசை வந்து அழுத்தி ஏறாம பார்க்கறதுக்கு நோய் நொடிந்தாம வாய்ப்பு நடத்துறதுன்னா 4 காரியங்கள் அழுக்காடு பேராசை வெகுளி முடித்த நன்கோபம் கடும் சொல் சொல்லலாம். வெற்றி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது நமக்கு ஒரு அளவு பேசாது. இருந்தாலும் அவனை பற்றி பேசுறது போல் தெரியுமல்ல. ஒரு அட்டைக்கு ஒரு பொட்டிக்காரன் பார்த்தா தெரியும். ஒரு அளவு தெரியும். அவரையெல்லாம் எல்லாரையும் புத்தகத்துக்கே இன்னைக்கு தாயை நீக்கும் போது நாம எப்படி இருக்கும்? பிஎஸ்சி கல்யாணமா இருந்தா முன்னாள் இருக்கு. யாரும் இருந்தவன்னா மன்னாங்கத்தில் நாயகருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. முன்னாள் உட்காந்து தாயை முன்னால் உட்காந்துன்னா அவர்களெல்லாம் என்ன கடன் சொல்லும் அழுக்காடும் வெகுளியும் கொண்டு உடம்பையும் மனசையும் நல்ல ராசம் பண்ணி போட்டு என்ன ஒரு 70-75 வயதான பாட்டு கூட பியூட்டி பார்லர்ல போய் இந்த குழந்தை தக்காக்கல்லியோட படம்லாம் போட்டு பேசி பார்த்துட்டு அதே மாதிரி கடவுளாசிட்டு நடக்கவும் முடியவில்லை. கை பிடிச்சிட்டு போடுறாங்க. அந்த கை பிடிச்சு போடுறது மாடிகளை போட்டு பார்த்தா அது பயன்படுத்திக்குது. ஏன்னா பியூட்டி பார்லர் போய் வந்துருக்கு. நானும் பியூட்டி வாரி போய் பார்த்துட்டே இருக்கிறது எல்லாம் பார்த்தினா ஒரு குரல் பற்றி நம்ம நினைச்சேன். இத்தனை மக்கள் எவ்வளவு பராசி சௌகரியங்கள் இருக்கு. ஒரு ஆளுக்கு கூட அது சுகம் இல்லையம்மா. ஒரு ஆள் மட்டும் மனையதான் சுகம் என்ன அப்படிங்கிறாங்க. ஆனந்தம் பரவலான சொல்றேன். உங்கள்கிட்ட நான் கேட்கவே தப்புங்க. அவன் பெரிய பணக்காரன் கண்டாச்சு சுகமான குழந்தைங்க முக்கியம் இல்லை. அதையே சரவணன் சரவணன் போட்டுக்காண்டா யாரை ஓட்டுறியா? அவன் நம்மோட்டு பார்த்து சொல்ல மாட்டேன். அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நம்ம சொல்ல இருந்தாலும் அப்ப அவனுக்கு முடிக்க கேட்கறது நாம் ஏதோ பேசணும்னு அவனுக்கு தெரியும். அப்போ சரி போம் இயற்கை வந்து சொல்லுமான அவை உலக தரம் நேரமாம்சம் பார்க்கறது அதை யாருக்கு தெரியும்? அவரே தடமாடி போய் நடக்கவே முடியாது. எப்படி எங்கேயும் வரப்போது சும்மா அப்படியே கறி பிடிச்சிட்டு ஏன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. யாரு இப்ப பின்னாடி வீட்டு நிறைய உட்கார்ந்துருக்கு. இந்த நம்முடைய சொந்த உட்கார்ந்து நான் அப்படி எழுந்திரிச்சு அவருக்கு மரியாதை பண்ணி இங்க ஆளுவாங்க தெரியும். இங்க கழிச்சிருக்கிறோம் ஐயா கணக்கு கும்பிட்டு உடனே நாங்க 2 பேரும் பேசணும். எல்லாரும் கவனிக்கிறோம். மற்ற நோய்க்கு என்ன பார்க்கணும். அதுக்கெல்லாம் மறந்து போய் யோகிய கிடைச்சிங்க அப்படின்னு சொல்லி
அப்புறம் வந்து இன்னொரு ஆட்சியாளர் வந்து அவரும் காதலித்து கேட்கிறாங்க. அப்புறம் நான் நீங்க யாருன்னு யாருக்கும் தெரியாதுயா, நீங்க தெரியாது உங்களுக்கு ஹிஸ்டரி எல்லாம் நாளைக்கு ஒரு புக்கா எழுதணும். நான் கண்ணாடி மாசம் சொல்றேன், நீங்க உங்க கதையை ஒன்று எழுதுங்க சார். நீங்க யாரு உலக அளவில் உலக எல்லா டாக்டர்களுமே அவரை போய் கேட்பாங்க, அவார்டு கொடுக்குறாங்க. இந்த கேரளாக்குள்ள இருந்த இந்த ஏன் எப்படி தெரியும்? அழுக்காறு அவார்டு இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய மகன் எப்படி பார்க்க முடியும்? இந்த கேரக்டர் இருக்கிறவனுக்கு ஒரு நல்ல மனிதர் தேர்ந்தெடுக்கவே தெரியாது. நல்ல மனிதரை பார்த்தாலே என் அடிக்காரமா வந்து இல்லா சொல்லினால அந்த காரியங்களை பார்த்து அவன் கேவலமான யாருமே கவனிக்கல. அவன் சொல்றாங்க யாருமே கவனிக்கிறது. அதுக்குள்ள தேவை அந்தாள் வந்தா நான் இருக்கிற பார்த்து வருமா இது பண்ண மண்டி அவன் வந்து செய்யாதுனாலும் செய்யிட்டு இருக்காங்க. உடனே கேட்க அவன் ஆட்சி கட்டுக்காரன்டா. ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரளா வந்து 3 நாள் தெரிவிச்சிருக்கேன். அப்போ பிஆர்டி இவர் முன்னாள் இருக்குன்னு நான் முன்னாள் உட்கார மாட்டேன், ஐயா நீங்க உட்காருங்க பிஆர்டி முன்னாள் உட்கார வச்சு நாங்க பக்கமா உட்காந்துட்டோம். அன்னைக்கு அப்படி ஏதாச்சும் நேற்றுக்கு என்னாச்சு அப்படின்னு நாங்க பேச்சு நேற்று வரைக்கும் முகத்துக்காக பேர் சுற்றிட்டு வந்தது அவங்க பேச்சு கேட்டோன்னே அவங்க சொல்றாரு இவர் சொல்லி இல்லை இவரெல்லாம் சொன்ன பிஆர்டி உடம்பில் தேர்ந்த பாசம் வைக்கிறவனும் பொருள் தேர்ந்த பாசம் வைக்கிறவனும் உயிர் தேர்ந்த பாசம் கிடையாது. அப்படியே பழக்கம் எழுதிட்டான் நோட் பண்ணிட்டாரு. பொருள் பற்றும் உடல் பற்றும் இருக்கிற ஒரு நாளுக்குள்ள உயிர் பற்றி கிடைக்காதையா? சரி, மக்கள் அப்படிதான். உடற்பட்டம் இருக்கு, உயிர் பட்டம் இருக்கு. என்ன உடற்பட்டம் சொல்ல காரணம் தெரியல. 25 வயசாகி நீங்க சொல்ல கொண்டாட்டி அது தெரிஞ்சாச்சு நடக்க முடியல. டியூட்டி பார்க்க எல்லாம் டிரைவர் எடுத்துக்கிட்ட மூலமாக சிரிப்பா வந்து ஏன்னா உடல் பற்று தரது அதோட பொருள் பற்று பணம் இருக்கிற ஆளோட பற்றுதான் செலவிற்கு பழக்கம். நம்மளெல்லாம் பார்க்கணும் தெரிஞ்ச ஆளு கூட பயிற்சிதான் போனோம்பா. இவங்கெல்லாம் கேட்கறதும் பிஆர்டி எல்லாம் நம்மளோட பழக்கம் பார்த்தோமே எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்புறம் கல்யாண கருத்து முடிஞ்ச உடனே தெரியுமல்ல சுகுமார எதுவும் சுகுமாரம் பையனுக்கு தெரியுமல்ல நாங்க காலிக்கார 3 பேர் முதல்ல சொல்லுவாங்க குழந்தைகள் ஆச்சரியம் பண்ண. அப்ப எல்லாரும் ஆச்சரியம் பண்ண கட்டு கொடுத்து காரை கொடுத்தாலும் ஆச்சரியம் பண்ண நம்ம அப்படியா? அப்ப செருக்கு 2 பேரும் செருப்பு காட்சி வச்சு போட்டு போனோம். பிஆர்டி நான் அவர் 2 பேரும் போனாங்க. புசாரியா நீ கூப்பிட்டு கூப்பிட்டு தலையை போட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆசீர்வாதம் தெரியும், தூக்கு தெரியும். இந்த பிரிய வழியும் அவங்க ஆசீர்வாதம் தெரியும். அப்புறம் இந்த வழியா போக முடியும், இந்த வழியா போகணும். செயல்படுத்துறதால வேணும்ல கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் தெரியறதுக்கு கூட்டம் தானே இருக்கும். கூட்டத்துல எது தெரியும். அப்புறம் திரும்பி நடக்கும்போது நான் இப்படியும் சுட்டு வந்து ஐயாவுடைய செயல்படுத்திட்டு போனேன். என் செருப்பா இருந்தாலும் சரி பக்கத்துல இருந்து செருப்படுத்திட்டு போய் இந்த இப்படி நடந்து வர வயசானது படிச்சு வருவோம். ஐயா சாமி என் செருப்பு நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு எங்க ஆளுநர் சொல்லிருக்கேன். இங்க என்ன பாவம் பண்ணிட்டு நாங்க ஐயா நீங்க இந்த மேல ஏறி வர கஷ்டத்தை எனக்கு பார்க்க முடியாது. நீங்க யாரும் எனக்கு நல்லா தெரியும். அதாவது அழுக்காறு அபாவம் எதிரும் இன்னாமல் இருக்கக்கூடிய மகனுடைய மனசுல நல்ல அறநறிந்த மூச்ச அறிவுரையாரை காண முடியாது. அதாவது தப்பல்ல அழுக்காறு அபாவத்திலே இன்னாமல் இருக்கக்கூடிய இதயத்துல அந்த மனதால நல்ல ஒரு மகனை பார்க்க முடியாது. நல்ல ஒரு நண்பன் அவனுக்கு கிடைக்காது. அவனுக்கு கிடைக்கும் பொருட்பட்டிருக்கிறவனையும் உடற்பட்டிருக்கிறவனையும் நண்பன். அப்ப உடற்பட்டு இருக்கிறவன் உடலை தக்கல் பண்றது இருக்கிறது எப்படி அது வரும். பணம் எப்படி சம்பாதிக்கலாம்? பணத்தோட பெருமை. பணம் இருந்தால் தான் நம்மளை மதிக்கும். பணம் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த பொருள் பற்றும் உடல் பற்றி இருக்கிற மக்களுக்கு உயிர் பற்றி விட்டு போகும். உயிர் பற்றி இருக்கிற மக்களுக்கோ இது கேள்வி வரும். ஐயா உயிர் பற்றி வரும்பொழுது பொருள் பற்றி விடும் உடல் பற்றும். பிஆர்டி எப்படி வந்திருக்கு? சர்ச்சை போட்டு அதை திருப்பி போடுற யாரு எதுவும் சீப்ப நானும் போய் கட்டி வச்சுக்கிட்டாலும் அப்படி இல்லை கடன் போகணும்.
ஆனா ஒரு போன் கையில் வச்சிருக்கு பேசிட்டே இருக்கோம். எங்க கொஞ்சம் காடி அப்போ உண்டாக காடியில வெட்டிட்டு அவருக்கு அவர் கேட்கறாங்க. ஒன்னொரு நாள் காடி நான் ட்ரூ பண்ணி வச்சிருக்கேன். அவர் கொஞ்சம் உடற்பட்டு அதனால கட் பண்ணி ஓஹோ அப்படி அப்ப நானும் கொஞ்சம் கட் பண்ணி இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் உடற்பட்டு அர்த்தம் அப்படியா இருந்தேன். அப்போ எனக்கு அது கிடையாது. அதனால கம்மிக்கும் என் உடம்புல கூட மயக்கம் விளையாடுறாங்க கிடையாது. கட்டி விடுமா இல்லையா அக்கிரமம் இது ஆண்டவருக்கு எனக்கு வழக்கு முடிஞ்சு இல்லையா என்னப்பா இப்படி ஒரு சொல்றா அப்படின்னு நான் அங்கே ஏற்றிக்கிட்டேன். அப்போ இது என்ன அர்த்தம்? உடற்படுத்தும் பொருள்படுத்தும் மக்கள் மனசு வேற 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 தனிப்பற்றி நினைக்கக்கூடிய மனசு. நான் யார் என்கிற பற்றி அவனுக்கு நினைக்கவே தெரியல. அவனுக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். பற்றி அன்னைக்கு எப்போது பேசிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம எப்போ சொன்ன வார்த்தை எனக்கு அது எனக்கு கிடைக்குது. மணியாள் நாடுகள் பிரார்த்தனை சொன்ன வார்த்தை யாருக்கும் நானும் வந்தது அப்படின்னு அவர் எனக்கு பேசணும். அதிகமா நான் என்ன பேசணும் தெரியுமா? நிறைய பேர் நம்ம ஆட்சியில் வரும் ஐயா. ஏதோ நோய் நோய் அது வச்சுருவாங்க. நோய் மாதிரி அது அப்படியே போறீங்க, அது வராது. ஆரோக்கிய பிரச்சனை அது வந்துடுவாங்க. அவங்க வரைக்கும் வந்து அது நோய் மாறினா அது சமூக நம்பிக்கையாகவும் வரக்கூடிய ஆளுகள் அல்ல. அவங்க நோய் மாறாமல் போகணும், அது நிற்க முடியாது. ஆள் நிற்கும் சமூகத்துக்காக ஏதாவது தொண்டு செய்யக்கூடிய மக்கள் இருந்தால் நினைக்கணும். எப்போ சொன்ன வார்த்தை நமக்கு எல்லாம் பேசி தனிச்சு தெரியுது. நான் எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்ப யாருக்கு சொல்லி கொடுத்து தியாக உணர்வு இல்லாத மக்களை நமக்கு உட்கார முடியாது. அப்ப சதியும் தியாகம் அவன் தியாகோட இருக்கிறனால கிடைக்கும். அவன் சமுதாயத்துல எல்லாம் பாதுகாப்புக்கு ஒரு காசு கொடுக்க வச்சுட்டோம். இன்னைக்கு நான் வந்து அன்னைக்கு காசு கொடுத்தா அதே சங்கத்துல ஒரு படி கொடுத்த யோகா டீச்சராகவும் ஒர்க் பண்ணிருக்கு. இப்போ வித்தியாசம் எல்லாருமே யோகா படிச்சாங்க. அவங்க வந்து இவரை படி கொடுத்தாங்க. அதுவும் அல்லாம நவோதய படி கொடுத்துல ஒன்னாவது வந்து யாருக்காக சமத்துக்காக அந்த தியாகம் அது அதுக்காக அபாவம் இல்லா சொல்லி இருக்கக்கூடியவனுக்கு இது வராது. அவனுக்கு தான் உடல் பற்றி பொருள் பற்றி நடந்திருக்கும். எந்த காரியம் இருக்க வள்ளுவர் சொன்ன அடிக்கார அபாவம் இல்லா சொல்லிங்கிற நாலு வாயில இந்த நாலு எந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவனுக்கு உடல் பற்றி பொருள் பற்றி நடந்திருக்கும். இதுல எந்த நீங்கணும்னா என்ன செய்யணும்? இந்த அடிக்கார நம்மளை பற்றி நீங்கணும்னா ரொம்ப தப்பா சொல்லிட்டு எனக்கு நீங்கெல்லாம் பெரும் பாகிஸ்தானிகளா? ஏன்னா அடிக்கார் அபாவம் நீங்க இல்லா சொல்லி இருக்கா இதெல்லாம் வரும்னா பொருட்பட்டு உடற்பட்டு இருக்கிறவங்க மனசு யாரு மாதிரி இப்படியும் தெரியும் இப்படியும் தெரியும். அப்படியா சொன்ன வார்த்தை. ஒரு கிளாஸ் இருக்கு பாருங்க, கட்சி போடாத ஒரு கிளாஸ் கையில் வச்சா கால் கட்டினாலும் போதும். அது இப்படியும் தெரியும் இப்படியும் தெரியும் இப்படியும் தெரியும் இப்படியும் தெரியும். அப்படின்னா உடற்பட்டு இருக்கும் பொருட்பட்டு இருக்கும். உடற்பட்டு இப்படி போனா உடற்பட்டு இப்படி போனா பொருட்பட்டு. பொருட்பட்டு இருக்கிறவன் உடற்பட்டு இருக்கிறவனும் ரொம்ப கண்டாயிரும். ஏன்னா உடற்பட்டு இருக்கிறவன் நாடி வந்துடும். பொருட்பட்டு இருக்கிறா பொருள் வந்துடும். ரெண்டு பேரும் பணம் வேணும். ரெண்டு பேரும் நோய்க்கு மருந்து சாப்பிட வேண்டிய நாலு வண்டியெல்லாம் போக வேண்டியது. அப்படி இந்த கிராஸ் மாதிரி ஆரோக்கியம் இருக்குமா? இந்த புத்தகங்களை வந்துட்டே இருக்கும். இந்த பொருட்பட்டு உடற்பட்டு இருக்கிறவன் அப்படியா மூதாச்சாரி அருமையான நாடு உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த நாட்டு. நம்ம மனச இந்த பக்கம் ஜாயாம இருக்கணும், இந்த பக்கம் ஜாயாம இருக்கணும்னா கிளாஸ் மணி இருக்கணுமா? மனசு எப்படி வைக்கணும்? 5 இடம் கட்டி இது வச்சு 5 பேர் தக்காளி போட்டா கரெக்டா தூங்கி நிற்கும். ஒரு பக்கம் சாடுவோம் யாரும் செஞ்சா கட்டு வச்சு கொஞ்சம் தூக்கி நிற்கிறத பார்த்தாக்கா 2 தக்காளி போடுங்க, நம்ம சட்டம் போடுவோம். இல்ல 2 தக்காளி அதிகமா போட்டு கீழே போட்டு பார்த்தா 2 தக்காளி அங்கே எடுத்துருவோம். 2 பேருக்கு காமன். அப்ப இந்த சொந்தத்தில் அடிப்பா அதாவது இல்லாத நம்மளுக்கு இருந்தா இருக்கிறவங்க நம்ம மனசை சொல்றோம் சூழ்ச்சி சாசு முனைவே நிறுத்து. அது எப்படி முடியும் சார்? உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்க அப்பாடா இந்த எந்த பாட்டி இந்த பாட்டி இருக்கு. இந்த பாட்டி சொன்ன அழுதாச்சுன்னா அழுகே வந்தாச்சு. இந்த எத்தனை வருஷமா எல்லா மக்களும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கானே பாருங்க. எல்லாம் பாட்டு வந்தா பாவம் இருக்கிறது வந்து விழ வந்தீங்க. நான் சுகந்தானே கோச்சி முடிச்சது.
அது கேட்கிற காரணம் அதுதான். அப்போ நேசிப்பது போல் பூரித்து நிற்கில் ராசுமுறை நாட்கருவை அமைப்புறது. நேசிப்பது போல் பூரித்து நிற்கிறார் மூச்சு காத்திரியா நம்ம காற்று. அது எப்படி எடுக்கிறார் எப்படி விடுகிறார்களோ அதே மாதிரி இருக்கிறோம். மூச்சு வெளியில எப்படி விடுறாங்களோ அதே மாதிரி நேசிப்பது போல் பூரித்து நிற்கும் ராசு முனை நாட்கருவையாமல் உள்ளாட்சி ஞான பயிற்சி செய்யணும். இந்த ஞான பயிற்சி ஏதோ கண்ணு போய் கொஞ்சம் மதிப்பே இருந்தாலே என்ன மனம் தெரியுமா? சூழ்ச்சி இப்படி அப்பதான் அந்த மீட்டிங் எல்லாம் வரும்போது அந்த வயது முதல்ல பழைய பிரார்த்தனை அப்படிங்கிற ப்ரோக்ராம் போட்டு முதல்ல பிரார்த்தனை. எதுக்கு பிரார்த்தனையா? இந்த சூரிய மணிய பேசுறாரு கேட்கிறாரு நீக்கிறாரு. இந்த ஆட்டமோட பாட்டு காலி பாட்டலாம் என் தண்ணி இருக்கிற பாட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த தண்ணி ஊற்றி கொடுக்கணும். என்ன பண்ணணும்? இந்த பாட்டம் செய்யக்கூடாது, இந்த பாட்டம் செய்யக்கூடாது. இதான் வாக்கியாரு. வாக்கியாருனாலே இப்படி இருக்கிற சூரிய மலை போட்டு இருக்கணும். அதுதான் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாரும் மனசு இருக்கும். கண்ண மூடி சூரிய மலை மாறும். இந்த டைம் பார்த்து போட்டுக்குள்ளே எடுக்கும். இந்த ஆண்டுகளை படிச்சு தெரியல பொருள் அமைப்பு எனக்கு கிடைக்கல. இது வரைக்கும் தெரியாது. இது எத்தனை வருஷமா இதுதான் இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 5 நிமிஷமோ 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ எல்லாரும் தியானம் பண்ணி கொடுத்தாலே நானும் தியானம் பண்றோம், நீங்க தியானம் பண்ணி கொடுத்தாலே கொடுக்குறோம். அதான் உங்களுக்கு காரணம். இந்த வரும் மக்களுக்கு எனக்கு எஃபெக்ட் காரணம் இல்லாம அது மட்டுமா? இப்போ இங்க வந்தா முதல்ல தியான பயிற்சி முடிஞ்சு தியானம் படிச்சாச்சு. தியானம் நீங்க எல்லாம் அனுபவீங்க. அடுத்து செய்ய யோகாச்சு போகணும். யோகாச்சு போனா என்ன சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? தியானம் அமர் சொல்லி கொடுக்குறதானே கத்துலையா? இது கவியா இருக்குன்னு சொல்ல தெரியுமா? ரேசக பூரக கும்பகம் மாற்றி நிற்கும் தலை. இந்த 4 பிராணாயம் ஒன்று மட்டும் செஞ்சாலே போதுமா? கண்ணுகளா தலை அசையாக நிற்குமா? நாட்டின் பிராணாயம் பண்ணும்போது தலை எப்படி இருக்கும்? திராசுகோ நிற்கும் தலைனா இப்படி பண்ண இப்படி பண்ணதா இப்படி செய்ய முடியுமா? இந்த மாதிரி செஞ்சினாலும் உன் மனசு உன் மனசுல அழிக்காது ஆகும். எப்ப கழியணும்? ஆட்டம் போடுற மனசுல அழுக்காரும் வரும், அவாரும் வரும், வெகுளியும் வரும், இந்தா சொல்லும் வரும், பொருள் பற்றும் வரும், உடல் பற்றும் வரும், யாருக்கும் வரும், அக்காட்டு பற்றி எடுத்துக்கணும். புரிஞ்சு போச்சா? கடிதம் அதுக்குத்தாங்க அற்புதமும் பழிச்சதெல்லாம் வர காரணம் தெரியுமா? நீ ஒரு நிமிஷமாவது கடவுள் தியானத்தில் கொஞ்சம் கண்ண மூடி பேசாது சொல்ல சும்மா. முருகப்பெருமான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை சொல்ல சும்மா சைலம் பாருங்க. வீட்டுல சாயங்காலம் பண்ண ஆசிரியருக்கு இது சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியுங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியுது போல தெரியுது பாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ண சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அது அந்த விஷயம் தெரியுங்களா? தெரியும். எனக்கு தெரியும். குழந்தைய பூமாருக்கு மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சில விஷயமா இருக்கும். இது யாரும் தெரியாது. நமக்கு சும்மா கொடுக்கலாங்க பசங்க. அப்பதான் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கையில வரங்க காமதியில குடும்பத்தில் எல்லா குழந்தைகள் அப்பா இருக்காங்களா ஒரு 6 மணிக்கு 7 மணிக்குள்ள ஒரு 20 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் ஒரு சேர்ச்சி இல்லாம சீனியை நாள் பண்ணி போச்சு சேதா இல்லையா? நான் தான் சொல்லுவேன். நீ பிராணாயம் பண்ண ஒண்ணும் சும்மா இருக்கு பாரு. சொல்லுவதை சும்மா இருப்பதே சுகம். சும்மா இருக்கிற சாமியாருக்கு 2 மணி சாப்பாடு தான் கடையே இருக்குது.
முதல்ல சொல்லிக்கிறது செஞ்சியா ஒரு சாமியார் காரணத்தை கட்டி போட்டு கோவில் பேசாம இருப்போம். அந்த பூஜாரி மேலே இருக்கிறனால தெரியும் செஞ்சு செத்துனாலும் மகானுக்கு தெரியும்னு சும்மா இருக்கிற சாமியார் ஒரு கட்டு சாப்பாடுன்னு இடத்துல எழுதி வச்சிருக்கு. அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற சாமியாருக்கு ஒரு கட்டு சாப்பாடு எழுதி வச்சிருக்கீங்க. சும்மா இருக்கிற சாப்பாடு என்ன சாமியார் அப்படின்னு நேர சாமியாருக்கு வந்து சாமியாருக்கு பாருங்கல்ல எப்படி உட்கார்ந்து உங்களுக்கு தெரியும் அவன் சும்மா இருக்கலாம் சாப்பாடு வேலை செய்யறதுதான் சாப்பிடணும். சும்மா இருக்குன்னு பாருங்க நீ சும்மா இருந்து பாரு. நான் சும்மா இருக்கிற ஆளு நான் இருந்து காலை எங்க மாறி இதுதான் பார்த்துருக்கிறோம். நீங்க உட்கார்ந்து பாருங்க சின்ன சும்மா இருக்கிறது என்ன கஷ்டமா அப்படின்னு எவ்வளவு உட்கார்ந்தா இப்ப நீங்க பாருங்க கைப்பி வச்சாச்சு போடாச்சு இப்படி வந்தாச்சு இப்படி அணிகள் வளர்ந்து போன இல்லையே பிச்சர் ஆகின நட்டு போட்டா கீழே பிச்சர் வருவாங்க. உடனே இந்த நேரம் சரியா விளையாடுனா பயணம் தான் உன்னுடைய ஆயுதத்தை கரெக்டா இருக்கும். அப்போ நம்ம பாடியில நம்ம நாட்டில் வந்து ரகசியம் தெரியுது சீக்கிரம் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியாம இதெல்லாம் நம்ம கிரந்தம் எதுவும் அதான் எதுவுமே சொல்லி வச்சிருக்கிறேன். ஆனா மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கல. புரியாத விஷயங்கள வெளிப்படுத்துறதே எப்படி வேற. இப்ப வந்து தியானம் பண்றோம் இதோட பிரார்த்தனை பண்றோம் இதெல்லாம் என்ன ரெஸ்டா இருக்கும் உன் மனச திராட்சை முனைக்கு கொண்டு அது எவ்வளவு மணி நேரம் இருக்கிறாரோ அவ்வளவு நேரம் கழிக்காரோ போயிடும். பொருள் பற்றி போயிடும் உடல் பற்றி போயிருப்பார். உடலோட பாசம் வர 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 உடம்புல யாரும் ஏறிட்டே இருக்கும். பொருளோடு பாசம் வர 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 பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். மனத்தோட பாசம் கூட கூட சண்டை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். அப்பா அப்பாவுக்கு சண்டை அண்ணன் சண்டை பொன்னாடி பூஜை சண்டை பொருள் விஷயம். ஏன்னா இந்த முறையில இருந்து நலிங்க எங்க போய் விழும் உங்களுக்கு புண்ணியம் அழுக சிரிப்பு ஏதோ சொர்க்கம் நரகம் திராட்சை இப்படி இப்படி அசைஞ்சிட்டு இருந்தா மனசு என்ன வரும் சொர்க்கமும் நரகமும். நீ சொர்க்கம் இருக்கிறவங்க சொர்க்கமும் கிடைக்க மாட்டான் நரகமும் கிடைக்கும். நரகமத்தை இருக்கிறவங்க நரகமுக்கே எப்போதான் இப்படி இருக்க மாட்டேடா பாடுற காலம் பெரியவாயிடுவேன் அப்படி எப்படி சம்பாதிச்சு காரவம் மாற்றி இவன் அவங்க உள்ளார காரவட்டி போட்டு நான் சம்பாதிச்சேன். அடுத்த ஒரு பிரார்த்தனை சீட்டு சிரமம் சம்பாதிச்சு சேர்த்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போனா இது அம்மோன்னு போச்சு எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொள்ள முடியாது. அந்த சொத்தால கலந்து போயாச்சு. கவர்மெண்ட் சாப்பிட்டு ஜெயில் கொடுத்தாங்க சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிறதா. அப்போ யாரும் மனசை அசைய விடாம ஏதாக்கிரமா இருந்து கற்றுக் கொள்கிறார்களோ அவனுக்கு அதுக்காக நம்ம சொல்லி இது நானும் அதுக்குதான் யோகா ரொம்ப சாப்பா யோகத்தை பற்றி சொல்றாங்க. யோகா ஜீவிதம் பூர்வன் கரோதியா யோக சாஸ்திரம் தான் ஒரு மனிதனை ஆரோக்கியமாக இருந்து தன்னுடைய கர்மத்தையெல்லாம் கரெக்டா செய்து முடிக்கிற வரைக்கும் உடலையும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பயிற்சி ஒரே ஒரு பயிற்சி யோக பயிற்சி. அதனா யார் தெரியுமாடா அவன் என்ன எப்பவுமே கரெக்டா நிறுத்திடுறான் கரெக்டா சூழ்ச்சி பண்ணி நிறுத்திடுறான். அது எந்த ஃப்ரெண்ட்ஸா நான் அவனுக்கு ஃப்ரெண்டு அவன் எனக்கும் ஃப்ரெண்டுறான். நான் ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்களா அதனால யோகி பகவான் சொன்னா யோகியா பண்ணமுடா அவன் தான் கரெக்ட் பண்றாங்க. அதுக்கு எல்லா வித்தியாசம் பகவத்கீதை என்ன அர்ஜுன பற்றி சொன்ன மாற்றியாக சுகப்பிரச்சனை யோகம் மனசு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சாம சுகப்பிரச்சனையாக இருந்து கடவுளுக்கு போகும். நீங்க வேலைக்கு போற சமயத்துக்கு கூட வயதே ஆபீஸ் பார்க்கக்கூடாது ராஜ்யாவை பார்க்கக்கூடாது. போய் உடனே நம்ம அது சொல்லுங்க கரெக்டா நீங்க ரெண்டுலையும் நீங்க நிமிஷம் குழந்தைகள் நீங்களும் கரெக்டா நினைக்கிறேன் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி நிச்சயமா இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம்
சாப்பிட சமயத்தில் கூட சாப்பாடு முன்னால் போட்டாச்சு. ஐயோ இன்னைக்கு சாப்பாடு திங்கிறத பார்த்தா ஏகே போட்டி சமையல் எல்லாம் சூப் பண்ணி பண்ணாங்க சாப்பிடு. எல்லாம் யாரு வரமாச்சா கட்டாமான எல்லாம் வருமானத்துக்கு எல்லாம் அப்படியே வச்சு அடிப்படை மடக்கி வச்சு போட்டு போறாங்க சார். அந்த சமையல பண்ணக்கூடிய லேடிஸ் பழம்படுத்த பேசலாம் போட்டு யாருக்கும் அதை கூட்டுதல் அது எனக்கு பிடிக்காது. அதான் போறது முதல்ல அனுப்பிச்சா ஒரு போல அப்படியே போட்டு இதை முடிய வேண்டாமா தொலைக்கிறவன் சாப்பிடையா தெரிய மாட்டவன் கஷ்டப்படுத்துறவன் புது பாவம் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு அழுகச்சு வந்து ஒன்றும் சொல்ல தெரியல. ஏன்னா சாப்பிட்ற சமயத்துல கூட மனசு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு பாருங்க நம்ம சொல்லிட்டு எந்த சாப்பாடு சாப்பிடும் பொழுதும் அதை எடுத்து ஒரு செகண்ட் ஆகுது மனசு எதாவது படிச்சு உள்ள போட்டு பாருங்கப்பா. இந்த அசைவ இருக்கிற சமயத்தில் போட்டு பாரு அதே அடிப்பான். என்னடா அவசரம் சாப்பிட கூட பொருள் சாப்பிட சாப்பிட சரியான பேசி கேட்கறாங்க. சாப்பிட சமயத்தில் அடிப்பாங்க. முப்போட்டியா சாப்பிட்டு ஹலோ ஆமா சரிங்க பாவி சாப்பிட ஆண்டவனுக்கு கொடுக்குறப்பா. இந்த ஒவ்வொரு பொருளும் உடம்புக்குள்ள பொருளா இருந்தா அந்த பொருள் ஆண்டவனப்பா. நீ ஒரு மணி சோழன் போட வேண்டியப்பா. சோழ் சோழ் அந்த சோழன் யாரும் செய்ய மாட்டா. அன்னம் பிரேமங்களா கனவுலாம் நினைச்சு சாப்பிடுறா. இந்த பொருள் வந்து சாப்பிடுற பொருள் சாப்பாடு சாதம் வந்து நமக்கு உடம்புக்குள்ள போடக்கூடிய சாப்பாடு அந்த இறைவன் அந்த கடவுள் அவன் இல்லைன்னா ஈடுபாட முடியாத முடியுமா? அந்த தண்ணி தண்ணி சாப்பிடும் போது அந்த தண்ணியிலே தண்ணி ஒரு கடவுளையா தண்ணியிலே நம்ம வாழ்க்கை எடுக்க முடியுமா? ஆண்டவர் தண்ணி உருவத்தை நம்ம உடம்புக்குள்ள போடுறோம். அந்த தண்ணி கொடுக்கிற சமயத்துல ஒரு யாத்திரமா நினைச்சு உள்ள வச்சு மூச்சு காட்டியா நம்ம வெளியில் இருக்கிற ஆட்சியை உள்ள போகணும்னா உள்ள இருக்கிற ஏதோ ஒரு காலசக்தி இருக்கு. இல்லாத கதை வெளிமூச்சு எடுக்கிறோம். வெளியே இருக்கக்கூடிய காட்சி யார் அவன் கிடைக்க உயிர் வாழ முடியுமா சார்? கொஞ்சம் அவசியம் அந்த மூச்சு காற்றும் கடவுளேதான். சூரிய வெப்பம் இல்லையா? அந்த சூரிய வெப்பம் மண்ணுக்குள்ள கடலைகள் நகர்ந்தாகும் சாப்பாடு கிடைக்குமா? சூரிய வெப்பம் கடவுளா கல்ல கொண்டு போய் ஊட்டாங்க. இது அஞ்சு தான் உண்மை கடவுள். இந்த 5 பேருக்கு கடவுளா படிக்கிறவன் இந்த சமயத்திலே நீ மனுஷன் ஏதாவது படிச்சு தண்ணி குடிக்கிற வச்சுக்கோ. என்ன பண்ணணும்? தண்ணி சாப்பிட பண்ணணும். வரி டென்ஷன் இல்லாம பொறுமையா அந்த தண்ணி ஊட்ட பகவானியே பகவானாலும் உள்ள ஊட்டு போடணும். பகவானாலும் ஊட்டு போடணும். அந்த பகவான தண்ணியை ஊற்றி வாயை வைத்து நெஞ்சு உள்ள போடும். அந்த தண்ணியை கொதிக்க வைக்காத சட்டான அந்த தண்ணியை கொதிக்க வச்சா அது உணவு நீளம் செஞ்சு போகும். கோடிக்கணக்கான அணுக்கள் எல்லாம் நெருப்பு இந்த தண்ணியை கொதிக்க வைத்தால சாதனைக்கு போட்டு அந்த செத்து புலங்கள் இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறது பார்க்க முடியா? குடிக்க பாடம் கடவுள். தண்ணினா கடவுளையாது. தண்ணினா ஒரு பொருள் தண்ணினா கடவுள். அதுதான் இறைவன். அவன் குடிக்கிற சமயத்தில் நீ தண்ணியாக இருக்கு கொஞ்சம் ஞானத்தோடு உள்ள பொருள் தண்ணியை கடவுளாக கூட்டாக அதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கு. தண்ணி குடி அது கடவுளாக மதிக்கிறாங்க. காற்று அது கடவுள். சாப்பிடுற பொருள் இதெல்லாம் நீ கேவலப்படுத்தினா நீ எப்படிதான் பக்தனாகும்? தண்ணியை குடிக்க வச்சு குடிக்கிறவன், தண்ணியை அசங்கம் பண்றவன், தண்ணியை கேவலப்படுத்துறவன், சாப்பாட்டையெல்லாம் தெரிய பண்றவன், சாப்பாட்டையெல்லாம் கண்ட மாதிரியான வறுத்தும் குறுத்து அது எல்லாம் போட்டு மசாலா போட்டு திங்கிறவன். ஆண்டவரெல்லாம் யோகம் கூட சாப்பிட வேண்டாம். ஆண்டவரே ஒரு பாவம் பண்றான். நீ அப்படியே சாப்பிட பகவான் அப்படியே சாப்பிட முடியாதியா? உயிரோடு சாப்பிடணும் பகவான். ரகசியோட சாப்பிடறப்போ பகவான் அதனால வேக செய்வதா அந்த ஒரு ஆண்டவர் யோகம் பண்ணாம இருக்கணும். கடவுள் வந்து பூஜை பண்ண வேண்டாம் சொல்ல கிடையாது. பூஜை பண்ணுங்கய்யா.
நீ உடம்புக்குள்ள போடக்கூடிய பொருளே தான் கடவுள். குடிக்கிற தண்ணி, சாப்பிடுற பொருள், சாப்பாடு, காற்று, இதோ இருக்கிற காலையில் வர்ற சூரியன், இதோ இருக்கிற மண், இது பஞ்ச பூதங்களே பஞ்சாட்சரமாக சைவ சித்தாந்திகள் பஞ்சாட்சரமாக மதிக்கிறார்கள். நம சிவாயா அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஒவ்வொரு வேடும் பிரதிநிதினா நம்ம பிரதி அப்துல் நம்ம பிரதி அப்துல் நம சீனா அக்னி வான அக்னி வான காற்று யான ஆகாசம். யான அர்த்தம் சூன்யமாக ஆகாசம். எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணும் இல்லையா? ஆண்டவன் தான் பேசு. அந்த ஆண்டவன் தான் பேசாத யார் பஞ்சாட்சரத்தை பஞ்சபூதங்களாக யோகிகள் விளக்கியிருக்கிற பாருங்க. கரெக்டா இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எப்படி ஜெயிக்கிறோம் தெரியுமா? எப்படி எப்படி ஜெயிப்பாங்க? நமஸ்கார மந்திரத்தை எப்படி ஜெயிப்போம் எனக்கு தெரியுமா? நமசிவாயா இருக்கிற பஞ்சாட்சரம் ஜெபிச்சோம்னா உன்னுடைய எத்தனையோ ஜென்மங்களால் செய்யணும்னு பாவங்களும் கடிச்சு போயிருப்பாங்க. அது எப்படி தெரியுமா? எடுக்கும்போது நாம இங்கும் சொல்ல வேண்டாம். நீ மூச்சு எடுக்கும்போது நமானும் சொல்ல வேண்டாம், விடும்போது சிவான்னு சொல்ல வேண்டாம். அது கவனிச்சிருந்தாங்க. இந்த மூச்சோட சத்தம் தான் நம சிவா. பஞ்சாட்சர அதாவது பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களே ஆட்சி படைக்கிறவன் அவன் தான். இப்ப பஞ்சாட்சர மந்திரங்கள் கட்டணை இந்த பஞ்சபூதங்களை கடவுளா மதிக்கணும். பஞ்சபூதங்களை கடவுளா மதிக்கிற சமயத்தில் எப்படி இருக்கிறோம்? மனசா அசையாத நிறுத்தி கடவுள் பக்தியோடு அலுவலகம். அந்த பக்தி உள்ள அதுதான் பக்தி. அந்த முறையை நீ சாப்பிடுற அந்த முறையை பக்தர்கள் அப்படி சாப்பிடுறவங்க அவனுக்கு தெரியாத பக்தர். மற்றவங்கெல்லாம் யாரு? பகவானே கிருஷ்ணனை சொல்லி இருக்கு கரைதல் யாரு? எல்லாருமே ஒன்று கோபம் வர வேண்டாம். அதாவது கடவுள்கிட்ட போய் யாராவது போய் சொல்லுவாங்களாமா, பகவானே பகவானேப்பா இப்படி கை காட்டி இப்படி வச்சு இப்படி புரியுங்க, இப்படி இப்படி நல்லாது இப்படி கைமாறு எப்படி? அதான் பகவான் அப்படியே கை வச்சிருக்கீங்க. எப்படி? வா வா குடு குடு, வா வா குடு குடு, வா வா குடு குடு. இந்த மாதிரி கேட்டு வர்ற மக்கள்கள்லாம் சமஸ்கிருதத்துல எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, புத்தியில ஜெயினிக்கு கழுதவரையுமே அவங்க சொல்லித்தான் வருவாங்க. நம்ம கழுது வருமாறு நம்ம கழுது வர்றாங்க. அது எங்க உருவாக்கி பேசிருந்தப்பா எனக்கு பயமா போச்சு. நான் சொல்றதில்ல, நாடோரத்தை கிருஷ்ணபர் மார்பா சொல்லுது. என்கிட்ட இன்னாட்டோட தமிழர்கள் நான் கழுத வளர்த்தல் அடிக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் எங்க புரிய மாட்டேன். எனக்கு அவரோட புரிதல் கிடையாது. எனக்கு அவரோட பிரியமே கிடையாது. ஆரோக்கியம் விசாரத்துக்கு புரிஞ்சு பண்ணி காட்டப்போ யாதவன் மனசை இந்த பக்கம் ஒழிக்கிறது இந்த பக்கம் ஒழிக்கிறது கரெக்டா நிறுத்தம் வாங்கிக்கணும். மனச ராசியோடு இந்த பக்கம் ஒழிக்கிறது இந்த பக்கம் ஒழிக்கிறது கரெக்டா நிறுத்தவன் எவரோ நண்பர். அவர் எனக்கு அவருக்குள்ள என்ன பார்த்துருக்காங்க. அதான் மூச்சு உள்ள போகும்போது நம்ம வெளியே வரும்போது சிவானு தியானம் பண்ணி பாருங்க. அதுக்காக அவா வெயில் இன்னா சொல்ல பறந்து ஐயா பொருட்படுத்தும் உடற்படுத்த ஓடணும். உடலோட பாசம் வைக்காதுங்க சார், உயிரோடு வச்சுருந்த பாசம் உடலை எப்படி போடும். இதோட பாசத்தை உங்களுக்கு என்ன கிடைக்கும் சார்? உடலை எதைக்காக நம்மளோட சேவை போகணும். ஏழை ஆசிரியிருங்க உடலுக்கு ஆட்சி படைக்கிறாரே ஒருவன் முற்றவர் முன்னிலிருந்து ஆட்சி இருக்கிறாரே கொடுத்து அவரை புரியுது. சொன்ன அது எனக்கு ஒரு ஷாக்காய் போச்சு. இப்ப சொன்னா எனக்கு அடிக்கடிக்கும் நான் சொன்னேன். ஒரு முக்குவன் என்ன பண்ணுவோம்? முக்குவன் வாடகைக்கு போட்டு கடலையோ
உள்ள குளத்திலே போய் வலை வீசுறப்ப எப்படி வீசுவான்? எப்படி 38 எங்க விஷயம் முக்கோணில் இருந்து ஒரு நாளை தள்ளி வலை பிரிஞ்சு சரிதானே? முக்கோள் காலத்துல வலை வீச முடியுமா? முக்கோள் காலத்துல வலை வீச முடியுமா சார்? நம்ம சத்குண யோகாசத்தில் நடக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முக்கோளுடைய காலை பிடிக்கிறப்ப முக்கோள காலத்துக்கு இருக்கிற நீங்க முக்கோளுக்கு வலை விட முடியாது. முக்கோட காலத்துக்கு பிடிச்சிட்டு இருக்கிற வச்சுக்கோ மீன்கள் அந்த முக்கள் எவ்வளவு வலை வீசினாலும் வலையில விடுமா சார்? முக்கோளுக்கள் யார்? நமக்குதான் வளர்க்கணும். நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, நமக்குள்ள இருக்கக்கூடிய பிராணம், நமக்குள்ளே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சொல்வதுதான் இந்த முக்கோள். அந்த முக்கோளை பட்ட பண்ணி தெரியுமா? காலால வீசியாச்சு. அவருக்கு வேலையா இருந்தா ஏன்னா கீழே கீழே விட்டு தொட்டியை ஆட்சி விட்டு தள்ளி இந்திய சிரிப்பார் யாராவது வேலைய தாய்மார்கள் கூட ஏதாவது பொருள் வாழ்க்கை தேவைப்பட்டா குழந்தைய மார்க்கெட்டுக்கு போகும்போது குழந்தை பண்ணி பிரிஞ்சு போடுவான். அது குழந்தை அழுது இன்னும் குழந்தை அழுங்க ஒண்ணு இல்லை அந்த பொருள் வேணும்னு சொல்றாங்க. உடனே வாங்கி கொடுக்கணும். அப்போ ஆமா அது விரும்ப மாட்டேன் வாழ்க்கை விருப்பம் இல்லை. அதுபோல பிள்ளையை கீழே விட்டு தொட்டியில் ஆட்சி விட்டு தள்ளியின்றே சிரிப்பார் ஞான தந்தமே அவன்தான் தரணியில் படைத்தாடி ஞான தங்கனி. அப்ப பழனி சிலவனாக்கும் அந்த வரையப்பட்ட மீன்களுக்கு இருப்பான் அடிமையா இருப்பான். நான் சாமி என்ன சொல்றானோ அதைத்தான் நீ செய்யணும். நம்ம ஆசிரமத்துடைய தத்துவம் இதான் இப்படித்தான் போகணும். வணங்கி போறோம் ஆண்டவன் வணங்கி போறோம். எனக்குள் இருந்து என்னுடைய முக்குவரை என்ன பண்றான்? உங்களை எல்லாம் வர வச்சு போட்டு வச்சிருக்கான். எதுக்கு? எனக்கு சாப்பிடணும் பொருளாக்கணும். என்ன முடிஞ்சீங்க எனக்கு சாப்பிடணும்ல இவனையா சம்பளம் கிடைச்சா அதுக்கு எதை கூட 500 ரூபாய் இது கொடுத்துவா அது கொடுத்துவா அது கூட இந்த கொடுத்துவான்னு டிமாண்ட் வச்சுட்டே இருப்பா. சின்னமும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த மழைக்குள்ளப்பட்டவர் மீன்கள் யாருன்னு கேட்டா கரியினப்பட்ட கறி வலை போட்டாங்க. பெரிய கறி வலை போட்டாங்க. போய் யாரும் நடக்க பெரிய காலவரை இருக்கும். அது அவனுக்குள்ள இருந்து வலையை வீச்சு போடாச்சு. மீன்கள் அவனுக்கு நம்ம போது போட்டாச்சு. தாடி மட்டும் இந்த வலையை பண்ணவில்லை. என்ன பார்த்தா எல்லாருக்கும் பயமா இருக்கு. யாகத்துக்கு போனா நான் போய் அந்த கழுவி நிற்கிறேன் பார்த்தா என்ன பார்க்கல நம்ம குருவுக்கு பயம் எல்லாத்தையும் என்ன பார்க்க கண்ண பார்க்க யாராவது எங்களுக்கு என்ன நீங்க நம்பிக்கைன்னு கேட்டா நானே பகவானுடைய காலை பிடிக்கிற ஆளப்பா நீங்க பகவானுக்கு வடையில பட்ட ஆளுங்கன்னு சொல்லி நான் வடையில படல. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த மீனுக்கு பேரு ஜீவமுக்தன். பிரம்மவித்தம் பிரம்மா சாரி பட்ட ஜீவன் முக்தன் முக்கியம் முக்தன் 4 வரைக்கும். பட்ட ஜீவன் அப்படின்னா யாரு? இந்த வழியப்பட்ட மீனமான என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைய, என்னுடைய வருமானம், என்னுடைய பணம், என்னுடைய தாய்பாலந்து, என்னுடைய உடம்பு, என்னுடைய எல்லாம் இதை விட வேற ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க மீன்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் யாரு? வலைக்குள்ளப்பட்ட மீன் மாதிரி. வலைக்குள்ளப்பட்ட மீன் மாதிரி தான். வழக்கப்பட்ட மீன் மாதிரி இருக்கக்கூடிய ஜீவர்கள் கோடிக்கணக்கான மக்கள். யாராவது கோடிக்கணக்கான மக்கள் வழக்கப்பட்ட மீன் மாதிரி தான் இருக்கலாம். என்ன காரணம்? இப்பதான் போறாங்கல்ல சபரிமலை சீசனாச்சுங்க. அன்னைக்கு முக்கிய செய்தி சொல்றாங்க சீசன கடவுள்களா இருக்கும். இப்ப ஐயப்ப சீசன் ஆச்சு. எல்லாருக்கும் ஐயப்போ சாமியே ஐயப்போ சத்தம் ஒரு 41 நாள் ஒரு இந்த சீசன் எல்லாம் இருக்கும். அந்த சீசன் முடிஞ்சு எல்லாம் கடவுள் அர்ச்சனா போகணும். இந்த சட்டம் போச்சு, ஐயப்பன் போச்சு. நீ அடுத்தது கட்டளை பார்த்தா ராமாயணம் வரும். ராம 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 அது ஒரு கொஞ்சம் காலம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது சீசன்ல இருக்கும். அது ராம கட்டளை பண்ணி அது போச்சு. அப்புறம் ஆண் பராசக்தி ஆயுத பூஜைன்னு வருவாங்க. ஆண் பராசக்தின்னு காசக்தி அது இது நொட்டி நொடுக்கணும். அது மாதிரி பூட்டி வச்சிருவாங்க. சீசன் கடவுள்கள் நிறைய வச்சாச்சுன்னு அர்த்தம். வருமானத்துக்கு கரெக்ட் தானே? இதெல்லாம் பெரிய பாடம். ஆனா அந்த வணிக சிக்காக இருக்கிறவங்க சிந்தையதந்து அவன் சிரத்தை
மன அல்லடங்கே குரு கால்கதி. பகவானுடைய கால புரியுதா? பகவானுடைய இரு கால்களை புரிஞ்சு பழகு. அது சத்துரு யோகா சொல்லி கொண்டிருக்க காட்டே செலவில்லையா? எந்த மந்திரம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. பகவானுடைய இரு கால்களை பிடிக்க வேண்டிய படிப்பு வேணும் சார். கண்ணப்பா படிச்சா விட்டாரு, அவர் படிக்காத விட்டாருயா. அப்பவே காதலா சொல்லி முடிச்சிருக்கணும். அப்பா அடிச்சா அடித்தாலும் அடித்தாலும் உழைத்தாலும் நான் உங்கள் பிள்ளை, நான் உங்கள் பிள்ளை. அவன் அடிச்சாலும் சரி உழைச்சாலும் சரி கால் விட மாட்டார். அப்ப எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி நமக்கு பயிற்சியை விடாதீங்க. இந்த காலை பிடிக்கிற ரகசியம் வேற யாரும் சொல்லிக் கொடுக்க கிடையாது. சொல்லுங்க, உன் மனசு அல்ல வளர்ந்து அந்த கான்சன்ட்ரேஷன் உட்கார்ந்து டெக்னிக்கல் உனக்குள்ள கறி உருவாக்கணும்னா, கறி வளர்ந்தா நேரம் படாமல் இருக்கணும்னா நீ பகவானை காலை பிடிச்சி பண்ணி காலை பிடிச்சால் பகவான் காலை வளர்க்க முடியாது. சரிதா சார்? நம்ம பிரியாண்டிக்கிட்ட அவரு சொல்ற மணி மனுஷாமே எப்படி இந்த காலை தலைமை இந்த மீனுக்கும் முப்பதுக்கும் எப்படி பேசுறது சார்? எங்க இது வேறவே இல்லையா சார்? நான் வேறெல்லாம் படிக்கிறேன். முக்கும் பழகிட்டு நான் பார்த்துருக்கேன். அவன் பக்கத்துல அவன் கிட்ட வரவே மாட்டாங்க. அவனுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா வரப்போவாங்க. அந்த அவன் நீங்கள வரையில எல்லாம் சொல்லி மாட்டேன். எங்க புள்ளி கிடைக்காது? இந்த பகவான் இந்த முக்கோட காலத்து சுற்றி இருக்கிறவங்க புள்ளி கிடைக்காது, பிடிக்க முடியாது. அப்படி புள்ளிகளுக்காக மீன்களுக்கு பேருன ஜீவமுக்தர்கள். பட்ட ஜீவன் யாரு? கதியில இருக்கிறவன் பட்டவன் யாரு? அந்த சாமி இப்படி மந்திரம் கழித்தான் கூப்பிடணும், அப்ப மோட்சம் கிடைக்கும். இனியும் கேள்வித்தாள். அதாவது ஒவ்வொரு நாளுக்கு இந்த கோவிலுக்கு போனா இந்த நாளுக்கு அந்த கோவில் கிடைக்கும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அப்பா கோவிலுக்கு போகணும். அப்படிதான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். ஏன்னா அம்பாளுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை லீவு, மற்ற நாளுங்க நம்ம அம்மாவுக்கு வேலை இருக்கு. அம்பாள் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை கோயிலுக்கு உட்கார்ந்து இருக்குமாமா. மற்ற நாள்ல கோயில் அம்மாவுக்கு பூஜை இல்லை, அம்மாவுக்கு வேற வேற என்ன மூடித்தனம். இதெல்லாம் இந்த பெண்முடத்தின போய் இதையெல்லாம் காட்டி கொடுத்து பக்தரை பார்க்கிறாங்க. மீண்டும் 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 மக்கள் எல்லாம் பக்தரை வாழ்க்கை படிக்க வைக்கிறாங்க, அக்னி ஆட்சி படிக்க வைக்கிறாங்க. இந்த கடவுள் இப்படித்தான் பண்ணணும், அப்படித்தான் பண்ணணும், இந்த கடவுளுக்கு இப்படி பண்ணணும், இந்த கடவுள் இப்படி போட்டு பண்ணணும், அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எண்ணமும் பெரியவங்க எங்கேயுமே சொன்னது கிடையாது. வேதங்களும் இல்லை, புராணங்களும் இல்லை, உபதேசத்திலும் சொல்ல கிடையாது. யாரோ வைத்துக் கொடுத்தாங்க இதெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க மற்ற ஜீவன். இப்போ எல்லாரும் சாமியே சரணம், எல்லாரும் சாமியே சரணம். இந்த சாமியே சரணமையப்பான்னு எப்படி கூப்பிடும்? இந்த சாமி சரணமையப்படைய அர்த்தம் என்ன? எதுக்காக இந்த மந்திரம் கண்டுபிடிக்கணும்? ஒரு ஆளுநர் கேள்வி கேட்கக்கூடாது. வேற கேட்டு பதில் சொல்ல தெரியாது குருசாமி. இப்படி நான் சொல்றேன், இப்படித்தான் கேட்கணும். எங்க பரம்பரை இப்படித்தான். எங்க பரம்பரையில சுகர் இருக்கும். எங்க தாத்தாவுக்கு சுகர் வியாதி, எங்க அப்பாவுக்கு சுகர் வாதி, எனக்கும் சுகர் வாதி. நாங்க எல்லாரும் ஆட்டாக்களும் சேர்த்து போவோம். நம்ம எல்லாரும் போவோம். பரம்பரை நாங்க பரம்பரை அப்படின்னா என்ன சொல்றாங்க? பக்த ஜீவன் ஆக்கக்கூடிய சொந்த மக்கள் கூட அடிமையாக்கக்கூடாது. நம்ம எல்லாம் யாரும் குழந்தைகளுக்கு கூட்டி கொஞ்சம் ஃப்ரீட கொடுங்க சார். நீங்க அடிமையா காட்சி அடிச்சு மறைச்சு வந்து இங்க போவாங்க, இங்க போக பட்ட போற போகாது காட்சி வந்தாலும் அடிச்சு போயிடுவான். வெளியே தலைவர்கள் மத்திக்கு ஒரு உண்மை சொல்றாங்க, முஸ்லிமான எங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வைக்கிறாங்க. கண்டாட பாலுக்கு கொடுக்கிறது கேட்கலாம். எங்க காட்டே வெளியே காட்டுறது விழிமுறையே தெரியாது எங்களுக்கு. இப்பட்டே என் மகன் காங்கிரஸ் சேர்ந்த காரி தான் என்னையெல்லாம் அந்த கொண்டோட இந்த கொண்டோட போட்டு மூட்டினோ எல்லாம் எனக்கு இந்த நல்ல காரியத்தை கலை தெரிஞ்சுட்டு வர எனக்கு தெரியும். எப்ப மக்களால் அழைத்து வைக்கிறார்களோ அந்த இடத்துல நாட்டம் அளிக்கின்ற நீ கடவுளை திறந்து வச்சு பாருங்க. தாமசப்படம் சொல்லி நீ முதியங்களை திறந்து வச்சுட்டாலும் உட்காரலாம். அதை தோஸ் பண்ணாத, முடுக்க முடிக்க உள்ள உட்கார்ந்து போட்டு எல்லாம் கனவு சாத்திரம் பாருங்க. நைட்டு வந்தா சீடம் வரும் சொல்லி கடவுள் ஜனல கப்பும் ஜாஸ்தி போட்டு பேங்க் போட்டு படுத்துருவாங்க.
4-5 பேர் படித்தா உனக்கு சக்கரை வியாதி இருக்கிறதா இருக்கும், உனக்கு மரபுல நோய் இருக்கும், இதனுடைய மூச்சு காற்று இருக்கக்கூடிய அதெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் சாதிச்சு எல்லாரும் ஜாலியை கட்டு போகிறார். நடுக்கமான இடத்தை போய் 10 நிமிஷம் மாறாட முடியுமா? நமக்கு சுவாசமே கிடையாது. ரொம்ப கட்டுவ கிழமை எல்லாம் பட்டங்கள் எல்லாம் கூச்சமாக பக்தர்களா இருக்குன்னா அவனுக்கு எப்படிதான் தப்பிக்க முடியும்? அவன் கடவுளா இருந்தாலும் சரி, அவன் யோகியா இருந்தாலும் சரி, ஒரு ஆள் தனிமையாக வாழக்கூடியவன் யாருன்னா பக்த ஜீவன். மோசமே கிடையாது. சாக வேண்டியது நோய் முடிவது, கட்சியெல்லாம் செய்ய வேண்டியது, சாக வேண்டியது, இன்னும் ஜெயிக்கிறது, இறப்பு பிறப்பு என்ற பெருங்கரத்துக்கு கஷ்டப்பட வேண்டியது பக்த ஜீவன். இவன் கொஞ்ச காலம் இப்படி பறந்து இறந்து இழந்தே அப்படின்னு பாடியிருக்காங்க. நான் 2 பிறப்பு பிறந்து போவதையா அப்படின்னு சொல்லி மாற்றியாச்சே, அவனை கொண்டாட்டி மக்களோட மாற்றியாச்சே தனி எப்படா விடுபடும் எல்லாரும் அழுகைக்கு கொடுக்குறாங்க. எவன் கொடுக்குறாரு போறாரு, எப்ப பார்த்தாலும் சண்டையும் பழத்து போட்டு சண்டான பால் சம்பாதித்து கொடுத்து நமக்கு ஒரு நிம்மதி கொடுக்கலையே பாடியே. அப்போ சில மீன் மனிதப்பட்ட மீன் என்ன பண்ணுவாங்க, சில மீன்கள் நேர வந்து மனிதன் வந்து முத்தி பார்ப்பாங்க. பாத்தீங்களா, மனிதப்பட்ட மீன் வந்து எந்த தப்பிக்கிறது வழி உண்டான்னு பார்ப்பாங்க. மனிதன் முத்தி பார்ப்பாங்க. மாட்டியாச்சு, நான் மனசுல மாட்டியாச்சு, எப்படியாவது தப்பிக்கிறதுனே இந்த மனிதன் வந்து நோண்டாரு. இந்த நோன்ற கூட்டம் தெரிஞ்சாச்சு. அந்த நோன்ற மீன் கூட்டம் தெரியாது. அதனால ஓடுறான். எங்க சபரிமலைக்கு போனா அந்த வழக்கு வந்து கிடைக்குமா, இல்ல குருவாயூருக்கு போனா வழக்கு கிடைக்குமா, இந்த கோயிலுக்கு போனா கிடைக்குமா, அந்த கோயிலுக்கு போனா கிடைக்குமா போய் முத்தி பார்க்கறாங்க சார். தப்பிக்க முடியாது. வழக்குள்ள முத்தி பார்க்கலாம் தெரியலப்பா. நான் சொல்றேன்ப்பா, இது வேணும் சொன்ன வார்த்தை. இந்த தத்துவத்தை நான் ஒரு கிடைக்கணும்னு மக்கள் வச்சுப்பாங்க. ஏன்னா அதுக்காக அப்பா இது என்ன சொல்லிக்கிறது, பட்ட ஜீவன் முக்தன் மும்முற்று முக்தன் இந்த 4 ஜீவன்களுக்கு சேர்ந்து வருது. அப்போ இந்த பட்டர்களாகிய ஜீவன்கள் தப்பிக்கணும் எண்ணம் நெருப்ப வருதோ, அந்த தப்பிக்கணும் எண்ணம் வந்தா நம்ம நினைச்சுக்கிட்ட நம்ம யாராச்சு இனி ஒரு காலம் குழந்தை குட்டியோடு நீ அந்த குடும்பத்துக்கே இருக்காரு போர் வேண்டிய கல்யாணம் பண்ண அப்போடு இருக்குன்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ண அப்பா புருஷன் கொண்டாடி எப்படி இருந்த, இப்ப பாரு சரி 2 குழந்தை முகத்தையே பார்த்துட்டு போ, பின்னால கூட்டிட்டு போற புருஷன் எங்கேயே நிற்கிறது கொண்டாடி. கல்யாணம் பண்ண சமயம் பார்த்தா கொண்டாட்டு பக்கத்திலே ஆளுகளும் பஸ்ல போகும்போது பக்கத்தில் உட்காரணும், வாசனைக்கிற பக்கத்தில் உட்காரணும், இருந்தே இருக்கக்கூடாது, ஒட்டி எடுத்து இருப்பாங்க. இப்ப பாருங்க அதனால அங்க விட்டு நம்ம பின்னாடி இருக்கிற தலைமையில போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மும்முற்று ஆகும் யாரு சரி வேண்டாத சூழல் தலைவலி அழைக்கிறப்பா, நீங்க எப்படி அதை பட்டிச்சுக்கலாம்னு நிறைய கூட்டம் ஆரம்பிச்சாரு. ஐயா பாத்தீங்கன்னா சொல்ற உண்மையான அந்த மும்மூச்சுக்கள் தெரிஞ்சாச்சு. அந்த மும்மூச்சுக்கள் அப்படின்னா கோவில கூட்டம் அதிகமான காற்று நீங்க நினைச்சு பாருங்க. அவர் பக்தர்கள் தான், ஆனா அதன் தப்பிக்கிற எண்ணம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு பேரு அந்த கோயில் போற மக்களுக்கு பேர் மும்மூச்சு. எழுதி வச்சுக்க சார், அந்த நிலை போய் எழுதி வச்சு போனேன்னு வச்சுங்க பயப்படாது. கோயில் போற ஜீவர்கள் மும்மூச்சுக்கள் தான். சொன்னீங்கன்னா பக்தர்கள் அல்ல. கோயில் போன கிடைக்கும் வச்சதுனால ஓடுறோம். சாந்தி கிடைச்சா கோயிலுக்கு போறோம் இல்லையா, அங்க போன வச்சுருந்தாங்க முச்சு பார்த்தா அப்படியே பக்கம் எங்க வருவோம். குருவாயூர் போனாலும் சரி, நீ ஐயமலைக்கு போனாலும் சரி, கணக்கு பார்த்துனா போதும் சார். கணக்கு பார்த்து முடிஞ்சவங்க எங்க வருவாங்க சார் அந்த மீன். நமக்கு கொஞ்சம் குழந்தை குட்டி மக்கள் மருந்துங்க வந்து அந்த மாட்டில் போட்டு ஆடிட்டு போயிட்டு வருவாங்க. மும்மச்சுக்கள் பாருங்க எப்படி வந்து பாருங்க, மறுபடியும் திருப்பி வரும் பக்தனோடு சேர்ந்து கிடக்கும், ரசிக்க முடியாது. ஆனால் முக்தன் பாருங்க அந்த பாவை பிடிக்க முடியாது. நம்ம ஒரு குரூப்பெல்லாம் அந்த முக்கியமா இருக்கு, யாரும் சொல்ல முடியாது. சில முக்தர்களே இருக்கிறாங்க, நமக்கே தெரியாம சில முக்தர்கள் இருக்கு. முக்தன் என்ன தெரியுமா, தமிழ காலம் அப்படி முடிச்சாச்சு. எல்லாரும் எப்படி கொடுப்பான மலராங்க காலம் பிடிக்கிறான் முக்தரையா. ஜீவன் முக்தரவன், அவனை ஆண்டவனாலும் செய்ய முடியாது. கல்வியினால் அவனால் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. கல்வி அவன் பகவான் அர்த்தம். அதான் யாரு
எனக்கு எவ்வளவு வயசு சொல்றாங்க. எவ்வளவுக்கு 14 பேர் வீடு கொண்டு போன்னு சொன்னேன். என்ன பண்ணிட்டான்? அப்படியே கட்டி முடிச்சிட்டான். அப்புறம் கட்டி முடிச்சாரு மழை வீச்சு, என்ன கை வீச்சு எங்க போது பாக்குறான் அப்படின்னு. அப்படி சேர்த்து வீசணும். அப்புறம் சேர்த்து வீச நல்ல போராட்டம். எங்க அப்பனோட சேர்த்து விளையாட எப்படி இருக்கும்? என்னையே அடிச்சு பிடிக்கிறாங்க. ஜனம் கட்டி பிடிக்கிறது தெரியாது. ஒரே அடிச்சு எவன் அப்படி காலம் கொச்சை கொண்டு போட்டான். சரியா? அதனால காலம் பிடிக்கிறவன எந்த கட்சினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. குடும்பத்திலே இருந்து வாழ்க்கை இருக்கிற ஆரோக்கிய வாழ்க்கை நடத்தலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை எந்த சக்தியும் உண்டா வைக்க முடியும். எந்த கடவுள் நமக்கு கோரிக்கை நம்மளை உடம்பை ஒன்றும் செய்ய முடியாது. அவனை பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? குச்சேரம் பிடிச்ச மாதிரி பிடிக்கணும். அது சரியா? குச்சேரம் பிடிச்ச மாதிரி பிடிக்க தரித்திரம் ஒவ்வொரு வந்துடும். கடவுளை பிடிச்சா தரித்திரம் தான் தடுக்கிறார். ஏன்னா அவன் பொருட்பற்றும் போதும் உடல் பற்றும் போகும். எந்த கடவுளாலும் பிடிச்சிட்டு பணமும் கிடைக்கிறது இல்ல, உடல் நாளும் இல்ல, பைத்தியக்கார மாதிரி ஒரு பழக்க தெரிய வந்து இருந்தா என்ன விரும்பும் மக்கள் எல்லாம். இந்த கடவுளுக்கு அந்த கடவுள் பின்னால் போய் போய் உணர்ச்சி ஆகி போச்சு. குஜராத் ஆகி போச்சு. எப்படி தெரிஞ்சிட கிராமம் பாவம் கஞ்சிக்கு இல்ல, குழந்தை மட்டும் வச்சுட்டே இருக்குது. அது கஞ்சி கொடுக்கிறது வழி இல்லை. இந்த ஆள் தெரிஞ்சவே தெரிஞ்ச அப்போ கிருஷ்ணா ஒன்னா புடிச்சா பிடிச்சா சொல்லி யாராவது புஜைன்னு பேர் போட்டிருக்காரு இந்த மக்களுக்கு போட்டிருக்கா? போட மாட்டாங்க. ஏன்னா எம்மளுக்கு புஜைன்னு பேர் போட்டா புஜையில மாதிரி தெரிஞ்சுட்டு வச்சு ஆகிடும். ஏன்னா பட்ட குழந்தை சீராக பேர் போட மாட்டாங்க. அந்த விஷயம் கண்மூடித்தனம். ஏன்னா ஒரு ஜீவமித்தனாக வாழ்ந்தால் இருந்தால் குடும்பத்தில் இருந்தே ஜீவமித்தனாக வாழ்ந்தால் சூரிய வட்டா காலம் பிடிச்சிட்டே ஜனவரி நடக்கிற நாட்டமும் முடக்கிற முடிவை அவனை விட்டு நீங்காத தொழிலை சேரும் ஏதவத்தை பற்றி மிஸ்டர் மனிதனுக்கு போன எந்த தொழிலுக்கு போங்க, எந்த வேலைக்கு போங்க, எந்த பூஜை பண்ணுங்க, எத்தனை செய்யணும் ஏதவத்தை பண்ணுங்க. முக்தர் மனதிற்கு முக்தி இருக்கக்கூடிய மோட்சம் அடையக்கூடிய மனசங்களுக்கும் தொழில் செய்யணும் ஏதவத்தை படிலும் முக்தர் மனம் இருக்கும். அதனால நீ பூஜை பண்ணும்போது பண்ண பண்ணணும். கப்புறம் காலப்புடி காலப்பிடிச்சுனா அப்ப நல்ல சக்தி வாங்க. அப்ப கொடுப்பா கண்டிப்பா. கால பிடிச்சா நல்ல அபிகரிச்சு இருக்கியா போய் பண்ணி வச்சுக்கிறான்னு பயிர் போட்டு பார்ப்பான். தர்மக்கப்பா அவன் காலையை பிடிச்சிருவாங்க. வரும் பசுப்பொருள் வரும். கல்விக்காரன்னு சொல்லும். உலகமெல்லாம் கூட்டும் கேவலமா பண்ணும். எந்த சாதியத்தில் ஒரு பன்னெண்டு துர்நாட்டு படுத்திருக்கிறார். எல்லாத்தையும் துர்நாட்டு படுக்கிறார். பைத்தியம் முடிச்சு போச்சு. அதாவது ஒரே ஒரு மன பாவம் பைத்தியம் முடிச்சு போச்சு. எதையே சொல்லி சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்பாவுடைய காரணம் பிடிச்சேன். நீ எதை அடிச்சாலும் எப்போ காலத்துக்கு கூடி நம்ம நிர்ணயிக்கல. உன் திருப்பாதங்களை தவிர வேற எந்த காலம் பிடிக்க மாட்டேங்க. ஒரே புரிவாக்க பிடிச்சிருக்க அந்த காலை பிடிச்சதுனால்தான் அந்த காலுடைய கேசே நடக்குது. அந்த காலை பிடிச்சதுனால்தான் நமக்கு துக்கமும் இல்லை. ஆளுக்கு யாரும் எதுக்கிட்ட மழைதா நல்லா இருக்குங்க சௌக்கியமா இருக்குன்னு கேட்டா நான் ரெண்டு கட்டவனா இருக்கிறாங்க. அவனுக்கே பயமா இருக்கு. என்ன போயிட்டு ஆமா நான் ரெண்டு கட்டவனா ரெண்டு கட்டவன நீ கோவப்படுவா ரெண்டு சொல்லியா ரெண்டு கட்டவன் சந்தோஷமா எடுத்துக்குவேன். நீ ஒருத்தம் புரிஞ்சு வேணாம். நான் ரெண்டு வட்டம் நீ தெரிஞ்சாக்கல. ரெண்டு கட்டவனே எனக்கு எதுவும் கிடையாது துன்பம் கிடையாது. நேரம் இருக்கிறவன் அப்பாவுடைய கால பிடிக்கிறதுக்கு மேல் ரெண்டு கட்டவன். அப்பாவுடைய கால பிடிக்கிறது தேவைன்னா ரெண்டு கட்டவன். இப்படி சாயவனும் இப்படி சாயவனும் யாரு ரெண்டும் இருக்கிறவன் அர்த்தம். அதுவும் இருக்கு புண்ணியம் இருக்கு. நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஒரு சமயத்துல சிரிப்பா ஒரு சமயத்துல அழுவா. பழமாக சிரிப்பா பழமையே அழுவா. சட்டா இருக்கு பழமுறை சிரிப்பா. என்ன குழந்தை அது கண்காண்டியா இறக்கும் போதும் அடைகின்றார்
குழந்தை என்ன பண்றான், பிறக்கும் போது அழுகின்றான்.